ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியான ஒரு சட்னி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். தோசை, இட்லி, அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சாதத்துக்கெலாம் வந்து தொட்டு சாப்பிட்லாங்க. இதில் வந்து என்ன ஒரு ஸ்பெஷல் இன்க்ரீடியன்ஸ் சேர்த்துருக்கோம் பார்த்தீங்கன்னா, பார்க்க கொத்தமல்லி புதினா சட்னி மாதிரி இருக்கு இல்லைங்களா? ஆனால் இதில் வந்து ஒரு ஸ்பெஷல் இன்க்ரீடியன்ஸ் சேர்த்துருக்கோங்க. இதில் வந்து ப்ரோட்டீன் அதிகமாக இருக்குதுங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா பட்டாணியில் நம்ம வந்து குருமா செஞ்சு பார்த்துருப்போம். இது மாதிரி ஃப்ரைட் பண்ணி சாப்பிட்ருப்போம். ஆனால் சட்னி செஞ்சு சாப்பிட்ருக்கீங்களா? அப்போ இந்த சட்னியை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்து ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபின்னு சொல்லலாம். அதுக்கு தேவையான பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 கிலோ அளவுக்கு நான் பட்டாணி எடுத்துக்கிறேன். நீங்கள் ஃப்ரெஷ் பீஸாக எடுத்திங்கன்னா அந்த சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஃப்ரோசன் பீஸ் இதெல்லாம் எடுத்திங்கன்னா அந்தளவுக்கு வந்து டேஸ்ட்டும் இருக்காது. அதில் வந்து அந்தளவுக்கு வந்து புரத சத்தும் இருக்காது. அதனால் ஃப்ரெஷ்ஷாக இது போல் வந்து பட்டாணி உரித்து வந்து அதை வந்து அதுலேருந்து எடுக்கிற பட்டாணிலேருந்து இந்த சட்னி செஞ்சு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து பட்டாணி பாருங்க எல்லாத்தையும் வந்து உரித்து எடுத்தாச்சு. இதை வந்து இது ஒரு மண் சட்டியில் வந்து நான் வந்து பட்டாணியை வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி உப்பு எதுவும் போடாமல் வந்து நல்லா வந்து வேக வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு 1/4 வேக்காடு வந்து வந்தாவே போதும். மண் சட்டியில் வச்சுருக்கிறதுனால அதிலே தண்ணி சத்து அதிகமாக இருக்கிறதுனால சீக்கிரமாக உங்களுக்கு வந்து பட்டாணி வந்து வெந்துருங்க. ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. பாருங்கள், பட்டாணி வந்து இந்தளவுக்கு வந்தாவே போதும். நல்லா வந்து ஒரு தட்டில் போட்டு நல்லா ஃபேனில் ஆற விட்டுருங்க. ஏன்னா மிக்ஸி ஜாரில் நம்ம போடும்போது ஆற விட்டு தான் போடணும், இல்லைனா வந்து மிக்ஸி வந்து வீணாயிரும். ஸோ வந்து பட்டாணி வந்து நல்லா வேக வச்சாச்சு. இப்போ வந்து நம்ம ஆற விட்டுறலாம். தண்ணியை ஃபுல்லாக ட்ரெயின் பண்ணியாச்சு. இப்போ வந்து பட்டாணியை வந்து நல்லா ஆறிடுச்சு பாருங்கள். இப்போ வந்து நம்ம மிக்ஸி ஜாருக்கு வந்து மாற்றிக்கலாங்க. இப்போ வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு நான் பட்டாணி எடுத்துருக்கிறேன். இதில் வந்து ஃப்ளேவருக்கு பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை, புதினா, கொத்தமல்லிலாம் சேர்த்துக்க போகிறோம். கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து நம்ம புதினா சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் 2 காரத்துக்கு வந்து பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் வந்து உப்பு சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். கொஞ்சம் நல்லா மைய அரைச்சிக்கோங்க. கொஞ்சோண்டு தண்ணி வேணும்னா கூட தண்ணி சேர்த்துக்கலாங்க. பட்டாணியில் நமக்கு இயற்கையாகவே வந்து வாட்டர் கண்டென்ட் இருக்கிறதுனால ரொம்ப தண்ணி ஊற்ற தேவையில்லை. தண்ணி ஊற்றியாச்சு. அவ்வளோதான். சட்னி வந்து சூப்பராக அரைச்சாச்சுங்க. இதில் வந்து கூடுதலாக ஃப்ளேவர் சேர்க்கறதுக்கு புளிப்புக்கு பார்த்திங்கன்னா நான் லெமனை புளிங்கி விட்டுறதுனால, கொத்தமல்லி புதினால நமக்கு அயன் இருக்கிறதுனால, லெமன் சேர்றதுனால விட்டமின் சியும் சேர்த்து கிடைக்கிறதுனால ரொம்ப ஹெல்த்தியான டிஷ்னே சொல்லலாம். குழந்தைங்க வந்து இந்த பட்டாணியில் சாப்பிட மாட்டாங்க. அப்படிப்பட்ட குழந்தைங்களுக்கு வந்து இது போல் சட்னி செஞ்சு கொடுங்க. அவங்க வந்து பட்டாணியில் தான் இந்த சட்னி செஞ்சுருக்கணும்னு நினைக்கவே மாட்டாங்க. கூடுதலாக கொத்தமல்லி புதினா சேர்த்துக்கிறதுனால அயன், புரோட்டீனு, அப்புறம் வந்து நமக்கு லெமன் சேர்த்துருக்கோன்னா விட்டமின் சி. ஸோ எல்லா வகையான சத்துக்களும் இருக்குதுங்க. இது தோசைக்கு, சப்பாத்திக்கு, சாதத்துக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ ஹெல்த்தியான இருக்குங்க. தோசையில் நம்ம கார்போஹைட்ரேட் இருக்கிறதுனால கூடுதலாக அந்த சட்னி சாப்பிடும்போது நமக்கு கூடுதலாக ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் கிடைக்குதுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.